வணக்கம். முனைவர் சண்முகவேல். தமிழக மக்களுக்கு ஜாதியும் வெறியையும் மதத்தையும் ஊட்டி வளர்க்கும் ஜாதி மத கட்சிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நான் சந்தித்த சில வழிகளை உங்களிடம் கூறுவது கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கலப்பு திருமணம் செய்தவன். அப்படி கலப்பு திருமணம் செய்ததற்கு நான் பண்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை கிராமத்தில் உள்ள பழைய பத்திரக்கோட்டை என்ற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். அப்படி கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நான் சென்னை பிழைப்பை தேடி வரும்போது ஒரு கிறிஸ்துவ பெண்ணை மனம் முடித்து அந்த பெண்ணோட வாழ்க்கையை பயணித்தேன். அப்படி ஒரு கிறிஸ்துவ பெண்ணை மணந்ததற்காக பழைய பத்திரக்கோட்டையில் உள்ள நாட்டாமைகள் அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் அதற்காக சுத்தி திரிந்து கொண்டிருப்பார்கள். ஜாதியையும் வெறியையும் அவர்கள் என்ன கல்வி தகுதி பெற்றிருந்தாலும் கூட, அந்த நாட்டாமையே ஒரு மாஸ்டர் டிகிரி முடித்திருந்தால் கூட அந்த ஜாதியையும் மதத்தையும் தூக்கி பிடிக்கிறார்கள். ஆனால் அந்த சமுதாயம், எந்த ஜாதியினே தெரியாத ஒரு சமுதாய தலைவருடன் 35 ஆண்டு காலம் அந்த சமுதாயம் அவர் பின்னாடி சுத்தி திரிந்திருக்கிறது. நான் உண்மையாகவே தலைகுனிகிறேன். அப்படி நான் விருப்பப்பட்டு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து நான் குடும்பம் நடத்துவதற்கு எந்த அரசியல் சாசனத்திலும் அதற்கு தடுப்பணை இல்லை. ஆனாலும் அதை நான் கடந்து பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டேன். அதன் பிறகு அந்த ஊர்க்காரர்கள் நாட்டாமைகள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், எனது பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அனைவரையும் மிரட்டி அவனுக்கு நிலமோ வீடோ தரக்கூடாது என்று மிரட்டி அச்சுறுத்தி அவர்களிடம் இருந்து அந்த நிலத்தை எனது உடன் பிறந்த சகோதரன் தம்பி அவர் பேரில் எழுதி வைத்து விட்டார்கள். அதற்கும் நான் பெருசாக வருத்தப்படவில்லை. தன்னிடம் உழைப்பு உள்ளது, அந்த உழைப்போட நம்பிக்கை உள்ளது, நான் வளர்ந்து கொள்வேன் என்று அதை நான் கடந்து வந்து விட்டேன். ஆனாலும் என்னுடன் பிறந்த என் தந்தைக்கு 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். எனது தந்தையுடன் பிறந்தவர்கள் 5 ஆண் பிள்ளைகள், ஒரு தங்கை. அப்படி ஒரு கிராமத்து வாழ்க்கையில் ஒரு அருமையான குடும்பத்தில் பிள்ளையாக பிறந்தவன் தான் நான். பொதுவாக இந்த ஜனநாயக மண்ணில் மனித உரிமையை பேசக்கூடிய சிலர் தருதலைகள், சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள், சனாதனத்தை எதிர்க்கின்றவர்கள் இன்னமும் நேற்று வரை, அதாவது 2/1/2026 சம்பவத்தில் நடந்த சில விஷயங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு சொத்து தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நிலம் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை. நான் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்து விட்டார்கள். அந்த ஊர் நாட்டாமையாக இருந்த திரு ஏழுமலை அவர்களிடம் முறையிட்டேன். அவர் சொன்ன வார்த்தை, ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அந்த நிலத்தை எனக்கு பங்கு வாங்கி தாருங்கள், வீட்டு மனக்கட்டு எனக்கு பங்கு வாங்கி தாருங்கள், நான் அந்த ஊரில் பிறந்தவன், எனக்கு அதில் உரிமை உள்ளது என்று நான் கெஞ்சினேன். அதற்கு திரு ஏழுமலை அவர்கள், உனது தந்தை தான் உனது தம்பிக்கு எழுதி வைத்தார், நீ கேட்க வேண்டியது உனது தந்தையை மட்டுமே, உனது இதற்கெல்லாம் இங்க பஞ்சாயத்து இருக்காது. அவர் ஒரு முன்னாள் பாமக இறந்து விட்டார், அவர் பாமக உறுப்பினர். தெரியும், ஜாதியும் மதமும் RSSக்கும் பிஜேபி பாமகவுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை என்பது மக்களுக்கு அறியும், புரியும். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நான் திராவிட மாடல் ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா ஆட்சி வந்த பிறகு உள்துறை,
முதலமைச்சர் தனிப்பிரிவு, மாவட்ட நில அபகரிப்பு பிரிவு, மாவட்ட பதிவுத்துறை, மாநில பதிவுத்துறை இதெல்லாம் புகார் தந்தும் அதன் பிறகு உள்துறை செயலாளருக்கு மனு அனுப்பியும் இதுவரை எந்த ஒரு பதிலும் கிட்டத்தட்ட 11 நபர்களுக்கு அளித்து ஒரு பதிலும் தரவில்லை. நான் காத்திருந்தேன். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சியில் நான் இதை வென்று விடலாம், அதை அடைந்து விடலாம் என்று எண்ணினேன். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நடக்காத சில விஷயங்கள் திமுக ஆட்சியில் தான் கொடூரம் அரங்கி இருக்கிறது. ஜாதியும் வெறியும் தூண்டிவிடுகிற அரசியலாக, ஜாதியும் வெறியும் ஊக்குவிக்கிற அரசியலாக விளங்குகிறது. காரணம், சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட முடியாத இந்த அரசு. எனது தாய் 4 மாதத்துக்கு முன்னாடி யாரோ ஒருவரால் வாசலில் தள்ளிவிடப்பட்டு வாசலை பெருக்கும் போது விடியற் காலையில் 6 மணி அளவில் எனது தாய் வயதானவர்கள் அந்த வயதானவரை தள்ளிவிட்டார்கள். எனது தாய் என்னிடம் போனில் பேசும்போது, ஒன்று உன் தம்பி மனைவி, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர், 2 நபர்களை விட வேற யாரும் என்னை தள்ளிவிட வாய்ப்பு இல்லை என்று கூறினார்கள். நானும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படியே இருந்தால் அவர்கள் கடவுள் பார்த்து கொள்ளட்டும், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீதி கிடைக்கும் என்று காவல் நிலையம் செல்வதை விட நாம் அதை கடவுளிடம் ஒப்படைத்து அந்த கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று எண்ணி எனது தாயை பாண்டிச்சேரிக்கு அழைத்து சென்று பச்சளை வைத்தியமாக அந்த கரையாம்புத்தூர் பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் கட்டு போட்டு அழைத்து வந்து விட்டேன். அதன் பிறகு எனது தாய், மகனே கால் எல்லாம் எனக்கு மறுத்து போகிறது, என்னை என் தாய் பெரியவனே என்று கூப்பிடுவார். நான் சிறுவது முதல் என் தாய் மீது அளவு கொண்ட அன்பும் பாசமும் கொண்டவர். எனது தந்தை கூட என் தாயை அவதூறாக பேசினாலோ அடித்தாலோ என் தந்தையை எதிர்கொள்ளக்கூடிய சிறு வயதில் எனக்கு அது பழக்கம் இருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நான் உடனே ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அவரிடம் அழைத்து சென்று ஸ்கேன் செய்து பார்க்கும்போது தொடை சைடு ஓரமாக எலும்புகள் முறிவு ஏற்பட்டு உள்ளது, அதன் மூலமாக இரத்த கசிவு ஏற்பட்டு உள்ளது என்று மருத்துவர்கள் சொன்னதும் அவர்களுக்கு உடனடியாக ஆபரேஷன் செய்து சில அந்த ராடுகள் பொருத்த வேண்டும் என்று மருத்துவர் ஆலோசனை கூறினார். நானும் எனது மருத்துவர்களை ஆலோசனை செய்து அதற்கு ஒப்புக்கொண்டு அந்த ஆபரேஷன் நல்ல விதமாக கடலூர் ஜெயம் மருத்துவமனை, நான் சொல்ல வேண்டும், இதை மற்றவங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், மிக குறைந்த செலவில் மிக சிறந்த சேவையை அந்த மருத்துவர் செய்தார். மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு முதியவரை எந்த அளவுக்கு பராமரிக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு அவர்களை மருத்துவம் செய்ய வேண்டுமோ பார்த்து அருமையாக வீட்டுக்கு அனுப்பினார்கள். அப்படி வீட்டுக்கு அனுப்பும் போது எனது தாய் ஒரு 20 அடியில் பக்கத்தில் எனது தம்பி வீடு. தாய் விழுந்தார்கள், மகன் வந்து பார்க்கவில்லை. மாமியார் விழுந்தார்கள், மருமகள் வந்து பார்க்கவில்லை. ஆனால் எனது தாய் மருத்துவம் பண்ணி ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு வரும்போது, சின்னவன், நான் அவனுக்கு என்ன துரோகம் செய்தேன், அவன் எனக்கு விரோதி ஆகிவிட்டானே என்று புலம்பினார்கள். அப்போது எனது தாய் என்னிடம் முறையிட்டது, எனது தந்தையை திட்டுகிறார். பாவி, நீ எந்த சொத்தை எல்லாம் எழுதி சின்னவனுக்கு வைத்தியோ அவன் நம்மளை கைவிட்டு விட்டான், எந்த பிள்ளைக்கு நீ செய்யவில்லையோ அந்த பிள்ளைதான் எனக்கு லட்சக்கணக்கு செலவு செய்து வைத்தியம் பார்க்கிறான் என்று எனது தந்தையை திட்ட,
அதன் பிறகு எனது தாய், உங்களுக்கு தெரியும், காலில் ஆபரேஷன் செய்து விட்டார்கள். அது படுக்க நிலையில் வந்து விட்டார். அந்த படுக்க நிலையில் இருக்கும் போது யூரினும் மோஷனையும் பராமரிப்பதற்கு நான் ஒரு பணிக்கு வேலை ஆள் அமர்த்துகிறேன். அப்படி பணிக்கு அமர்த்தும் போது பக்கத்தில் உள்ள தம்பி மனைவி யார் வேலைக்கு வரார்களோ அவங்களை அவதூறாக திட்டி வெளியேற்றுகிறார். அப்படி வெளியேற்றும் போது எனது தந்தை ஒரு 3-4 நாட்கள் எனது தாயை மூத்தரம் பீயை வாராமல், மலத்தை அல்லாமல் அவர்கள் நிலை குலைந்து உணவு அருந்துவதை நிறுத்தி மோஷன் இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன் மூளையை பாதித்து விட்டது. உடனடியாக இந்த கூறுகட்ட மனிதன் எனது தந்தை போன் செய்து எனது பிள்ளைக்கு எழுதியிருக்கிறார், எனது மகனிடம். உடனடியாக சென்னையில் இருந்து எனது பிள்ளைகள், எனது பேர பிள்ளைகள், எனது மருமகன் அனைவரும் சென்று, ஊரில் ஒரு பழக்கம் உண்டு, வாய் பேச முடியலைன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாலோ மோரோ தயிரோ வெண்ணையோ ஊற்றி அவங்கள முதல்ல மூச்சு விட்டுருவாங்க. கிராமத்தில் இன்னும் அது நடைமுறை இருக்கு. அப்படி எனது பிள்ளைகள் போகும்போது ஊரில் உள்ளவர்கள் பால் வாயிலை வீட்டை வந்தோம். என் தாயை பார்த்து, ஆயாவை பார்த்து என் பிள்ளைகள் அழுது கடலூர் ஜிஹெச்சுக்கு எதிரே உள்ள கிருஷ்ணா மருத்துவமனையில் அனுமதித்து கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் கிருஷ்ணா மருத்துவமனையில் வைத்து 1,80,000 செலவு செய்து, இப்படி வருவர்கள், வேலைக்கு வருவர்கள் எல்லாம் அவர்கள் சக்திவேலுடைய மனைவி விரட்டி அடிக்கிறார்கள், அவதூறாக பேசுகிறார்கள், அசிங்கமாக பேசுகிறார்கள். அப்படி என்று நான் மருத்துவரிடம் டிச்சார்ஜ் இன்னைக்கு செய்யாதீர்கள், எனது தாயை இனி கவனமாக கவனித்தால்தான் அவர் உயிர் நீடிப்பார், இல்லை என்றால் நான் செலவு செய்தது வீணாகிவிடும். கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறேன். தாய் எனக்கு எதுவும் தரவில்லைனாலும், நிலம் தரவில்லை என்றாலும், எனக்கு தந்த அந்த பால் அவை ஈட்டெடுத்த தாய், அவை எனக்கு எந்த துரோகம் செய்தாலும் எனக்கு அவள் தாய். நான் அவளை பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பாக்கியம் நான் பெற விரும்புகிறேன், அவர்களுக்கு சேவை செய்வதற்கு. உடனடியாக நான் மறுபடியும் கடலூரிலிருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு பழைய பத்திரக்கோட்டை கிராமத்திற்கு செல்கிறேன். அப்படி பழைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் செல்லும் போது எனது தம்பி அவர்கள் இல்லை, அவன் தம்பி மனைவிகள் இருந்தார்கள். நான் வீட்டிடம் எங்கே சக்திவேல் என்று கேட்கும் போது அவர் வேலைக்கு சென்று விட்டார். உடனே அவருக்கு முகநூல் வாயிலாக ஒரு மெசேஜ் பதிவு போட்டு, அப்புறம் நார்மல் கார்ல சென்று, இப்போ இது மாதிரி அம்மாவை நான் டிஸ்சார்ஜ் பண்ண போறேன், அம்மாவுக்கு யூரினும் மோஷனும் இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க மிக மோசமான நிலையில இருக்கிறாங்க, அவங்கள இட்டுன்னு நான் இங்க வச்சு நானும் என் பிள்ளைங்க எல்லாம் பார்க்கணும், எனக்கு படுக்கிறதுக்கு இடம் கொடுப்பா. ஒரு பொது வீடு இருக்கு, எங்க அப்பா அம்மா கட்டின ஒரு பொது வீடு இருக்கு, அது ஒட்டுமொத்த வீட்டு மனையும் தம்பி எழுதி வாங்கிட்டாரு. அவரு சொல்ற வாதம் என்னன்னா, இந்த வீடும் இந்த நிலம் எல்லாமே என் பேர்ல இருக்கிறதுனால நீங்க வராதீங்கன்னு சொன்னாரு. நான் ஏத்துக்கினேன், ஏன்னா அது அவர் பேர்ல இருக்கு. அதை கேட்க இந்த ஊர்ல நாதி இல்ல. ஜாதி இருக்கும் போது நியாயம் எங்க இருக்கும்? ஜாதி இருக்கிற வீரில் ஒரு நாடே என்ன சொல்கிறது என்று சொன்னால், எந்த தேசம் ஜாதியும் மதத்தையும் தூக்கி பிடிக்கிறதோ அந்த தேசம் அழிவு பாதையை செல்லுமே தவிர வளர்ச்சி பாதையை செல்லாது என்று கூறுகிறார்கள். அப்படி ஒரு ஜாதியும் மதத்தையும் தூக்கி பிடிக்கிற ஒரு கிராமம் எப்படி வளர்ச்சி அடையும்? பின்னாடி அதை பேசுவோம். ஆனால் அவன் மறுத்து விட்டான். கடைசியாக உன் காலில் விழுகிறேன், ஒரு 5 லட்சத்துக்கு மேல செலவு செஞ்சுட்டேன், உன் காலில் வேற ஒரு 10 நாள் அவனை பார்த்து கொடுத்துட்டு அவங்கள நடக்க வச்சுட்டு போயிடுறேன். ஒருத்தவனுக்கு நீ பிறந்திருந்தா என் பேரு உள்ள மண்ணுல நீ நிக்காத, மரியாதையா வெளியே போயிடு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஆம்பளை இல்லாத வீட்டுல பொம்பளை கிட்ட போய் பேசுற. ஆனா நான் பிறந்து வளர்ந்து தழுவ எல்லாமே அந்த மண்ணுல தான். நான் விளையாடுனது, என் இளமை பருவத்தை கழித்தது எல்லாமே அந்த வீட்டுலதான். நான் உடனே எனது தந்தையிடம், நீ செய்த பாவங்கள் உன்னை தாக்குகிறது, நீ அவனுக்கு எழுதி வைத்தாய், இன்று அவன் எனக்கு தங்குவதற்கு இடம் தரவில்லை,
அதன் பிறகு நான் புறப்பட்டு வந்து விட்டேன். எனது தாய் அதாவது 1ஆம் தேதி இரவு இறந்து விட்டார். கவனிக்காமல், பராமரிக்காமல் அவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், என் தாய் பிழைத்து விட்டால் அந்த நிலத்தையும் அந்த வீட்டு மண்ணிலையும் பங்கு வாங்கி எனக்கு கொடுத்து விடுவார் என்ற ஒரு பயம் எனது தம்பிக்கும் தம்பி மனைவிக்கும் ஊடுருவி விட்டது, மனசில் வந்து விட்டது. அவரும் 2 பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நிலத்தை பற்றி ஏற்கனவே நான் முறையிட்டேன் ஊருகாரங்களிடம். அந்த நீதி கிடைக்காது என்பது எனக்கு தெரியும். நல்லவர்கள் இருக்கும் ஊரில் நீதியும் நியாயமும் கிடைக்கும். நூலகம் இருக்கும் ஊரில் ஒரு நேர்மையும் நீதியும் இருக்கும். அந்த ஊரில் ஜாதியும் வெறியும் இருக்கும் போது எப்படி நீடிக்கும்? என்னடா இவ்வளவு குறைகள் சொல்றேன்னு கேளுங்க. எனக்கு இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை திரு ராமூர்த்தி அவர்கள் எனது தொடர்பு கொள்கிறார். அவர் போனை நான் எடுப்பதற்கு என்ன, இறந்தது எனது தாய், எனக்கு உறவுக்காரர்கள் சொல்லிவிட்டார்கள். அவர் போனை எடுத்து நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? மறுநாள் காலையில் திரு வெங்கடேசன் என்பவர் எனக்கு போன் செய்கிறார். நான் அவரிடம் பேசவில்லை. இறந்தது எனது தாய், என்னை அழைப்பதற்கு நீ யார்? முதலில் அதை புரிந்து கொள்ளவும். இறந்தது எனது தாய், பாசம் உள்ளவன், பல லட்சங்களை உடல் ரீதியாக பாதிக்கப்படும் போது நான் செலவு செய்தவன். எனது தாய் மரணத்துக்கு நான் வரமாட்டானா? உடனடியாக தயவு செய்து மக்களே உங்களிடம் கேட்டுக்கொள்வது, தாயும் தந்தையும் பல தவறுகள் செய்தாலும் முதுமையில் அவர்களை கைவிடாதீர்கள். அது வேண்டாம். எந்த ஜாதியும் மதமும் தடுத்தாலும், இறைவனே வந்து நேராக நின்று தடுத்தாலும் தாயும் தந்தையும் கைவிடாதீர்கள், வேண்டுகோள். அப்படி இருக்கும் நிலையில் நான் தாயோட சாவுக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். நேராக எனது வாகனத்தை, எனக்கு அந்த ஊரில் நிலமில்லை, பிறந்து வளர்ந்தன், என் தாத்தன் என் முப்பாட்டன் எல்லாம் பிறந்த வளர்ந்த ஊர். இன்று அந்த ஊர் ஒரு 3வது ஊரில் இருந்து வந்து தங்கியவன் அந்த ஊரை ஆட்சி செய்கிறான். ஒரு பள்ளத்தெருவில் என்று ஊரிலிருந்து வந்து பழைய பத்திரக்கோட்டையை ஆட்சி செய்கிறான். அதற்கு நான் இன்னும் ஒரு நாள் அதை விரிவாக நான் உங்களுக்கு முகநூலில் பதிவிடுகிறேன். நான் அப்பொழுதும் உள்ளே சென்ற போது ராமூர்த்தி எங்க, பெயர் தான் சொல்லி கூப்பிட்டேன். பெயரை சொல்லி கூப்பிடுவது என்ன தவறு? திரு ராமூர்த்தி அவர்கள் கேட்கிறார், பெயரை சொல்லி கூப்பிடுறதுக்கு உன் வீட்டுல ஆடு மேய்ச்சானா மாடு மேய்ச்சான? நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திரு மோடிஜி அவர்கள் என்று பெயரை கூறுகிறோம். அப்படி அவரை பெயரை கூறுவது எந்த கான்ஸ்டிடியூஷனில், அரசியலமைப்பு சாசனத்தில் தவறு என்பது எனக்கு தெரியவில்லை. உயர்திரு நீதியரசர் அவர்கள் அமைச்சராக இருந்தாலும் குற்றவாளியாக இருந்தாலும் பெயரை சொல்லிதான் அழைப்பார்கள். அது எப்படி தவறாக அமையும்? படித்தவர்கள் நீங்கள். சரி, அது போவோம், கடந்து போவோம். எனது தாய் அந்த ஊரில் இருந்தவர்கள், தாய் தந்தையை உங்களை பெற்றெடுத்து உண்மையாக நீங்கள் தாய் தந்தைக்கு விசுவாசமாக இருந்தால், நீங்களும் பிள்ளைகளை பெற்று விசுவாசமா வளர்த்திருந்தால், அந்த ஊரில் உள்ளவர்கள், எனது தாய் அடிபட்டு 4 மாதங்கள் ஆகின்றன. 110 நாள் எனது தம்பியும் எனது தம்பி மனைவியும் ஒரு 10 அடி தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் இருக்கும்போது அவர்களை சென்று, அம்மா நீ சாப்பிட்டியா, ஐயா என்ன பண்ற
எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கலங்க. புரிஞ்சுக்கணும், இததான் புரிஞ்சுக்கணும். இந்த ஊர் மக்களுக்கு ஜாதியும் வெறியும் உங்க கையில் இருக்கும் போது உணர்வுகளை நான் ஊட்டுகிறேன், உணர்வுகளை நான் வீட்டுகிறேன். அந்த வன்னியர் சமுதாயத்தில் உள்ள சத்திவேலை நீங்கள் உண்மையாக தாய் தந்தைக்கு பிறந்து அவர்களுக்கு சேவை செய்வேன் என்றால் செய்திருந்தால் அந்த தம்பியை கூட்டு, நீ எல்லாம் ஒரு மனிதனா? உனது தாய் தந்தைகள் உனக்கு நிலம் எழுதி வைத்து வீட்டு மனை எழுதி வைத்து உனக்காக அவர்கள் விழுந்து அடிபட்டு படுத்த நிலையில் மூத்திரமும் பீயும் ஒரு ஆண் பிள்ளை தந்தை வாருகிறானே, அறிவு இல்லையா? முதலில் போய் நீ உன் தாயை பாரு என்று ஊரில் நல்லவர்கள் ஒருவர் இருந்தால், ஒருத்தவன் இருந்தால் சொல்லி இருக்க வேண்டுமா வேண்டாமா? இல்லை. அதன் பிறகு கிராம பழக்க வழக்கங்கள் கொல்லி வைப்பதற்கு தாய்க்கு மூத்த மகன், நான் மூத்த மகன். அப்போ சாவிலே அந்த சாவு சத்திவேல் வீட்டுல இருக்கு. எங்க அம்மா இறப்பதற்கு முன்பு என்னிடம் சொன்ன வார்த்தை, என் சாவில் சத்திவேல் வரக்கூடாது, அவன் மனைவி மரக்கா சுத்தக்கூடாது, இதுதான் எனது கடைசி ஆசை, அவனை என் சாவை தொட விடாதீர்கள் என்று கர்ஜித்தார். ஆனால் அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை அச்சுறுத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள். மூடர்களே, முட்டாள்களே, சமூக நீதியும் போராட்ட களத்தையும் கையில் வைத்திருக்கிறவனை சிறைப்பிடிக்கலாம், அவனுடைய குணத்தை சிறைப்பிடிக்க முடியாது. மூடர்களே, அவனுடைய குணத்தை சிறைப்பிடிக்க முடியாது. அறிவிருந்தால் சிந்திப்பீர்கள், உங்களுக்கு சிந்தனை திறன் இல்லை, அப்படி ஒரு தலைவன் உங்களிடம் இல்லை. ஆனால் நான் அந்த இடத்திலே எனது தாய் நான் இறந்து செத்தாலும் வரக்கூடாது என்ற வீட்டுல போய் நீங்க அந்த சாவை போட்டு வச்சிருக்கீங்க. நான் கேட்கிறேன், அந்த சாவை எடுத்து வந்து எங்க அம்மா சாவர வரைக்கும் இருந்த வீட்டுல சாவை போடுங்க. உடனடியாக ஒரு பிரச்சனை, பழைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் உள்ள கிராம என்ன நாட்டாமையா, நாட்டாமைங்களை பார்த்து கேட்கிறேன், அறிவு இல்லை உங்களுக்கு? ஊரு ரோசம் சொரண இல்லாம சொல்றீங்களே, ஒரு இறந்த தாயை எடுப்பதற்கு செய்வதற்கு எனக்கு தம்பிக்கு உரிமை உள்ளது. ஆனால் எனது தங்கை மகன்கள் கட்டை எடுத்து அடிக்க வருகிறார்களே, அன்று ஊருக்காரங்களுக்கு உப்பு போட்டு சோறு சாப்பிட்றவனா இருந்தா, ஏண்டா இது அண்ணன் தம்பி பிரச்சனை, இறந்தது அவன் அம்மா, நீங்க அதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா? இரண்டாவது, உடனே இது பிரச்சனை வேறு மாதிரியாக திரும்புகிறது. நான் அந்த என் தாயினுடைய உடலை நான் என் அம்மா வாழ்ந்த வீட்டில் எடுத்து கொண்டு வந்து போடுவதற்கு பல எதிர்ப்புகள், ஊருக்காரர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையாக, அவர்களுக்கு வெறி. என்ன வெறி? நான் அந்த ஊர் உள்ளே வந்து விட்டேன். அதில் சிலர்கள் குடித்து விட்டு, எல்லாரும் குடித்து விட்டு கோயில்ல வண்டி நிறுத்துறீங்க. எனக்கு ஊர்ல இடம் இல்லைங்க, ஊர்ல இடம் இல்லை. நானும் பல பேர்கிட்ட இடம் கேட்கிறேன், இடம் கொடுக்க மறுக்கிறாங்க. சரி, ஓகே, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். கோயில் இடத்துல விட்டேன். நான் கேட்கிறேன், அந்த நாட்டாமைகளை பார்த்து கேட்கிறேன், எனக்கும் வயசு 51 ஆகி போச்சு. அது என்ன துறக்கண்ணு பள்ளத்தேர்வுல இருந்து பழைய பத்திரக்கோட்டை வரும்போது அந்த கோயில் மண்ணை எடுத்துக்கு நான் வந்தாரு இல்ல? முனியனுடைய அப்பா வந்து திரு வெங்கடேசன் அவர்களுடைய அப்பா வந்து அந்த நிலத்தை எடுத்துட்டு வந்தாரா? கோயில் என்பது பொதுவானது, சமூக நீதி உள்ளது, சமத்துவம் உள்ளது, சகோதரத்துவம் உள்ளது. எனக்கு எங்கேயும் நிறுத்த இடம் இல்லை. அப்படி நிறுத்தினால் பிரச்சனை ஏற்படும் என்ற என் நோக்கத்தில் நான் கோயில் இடத்திலே நிறுத்துவதற்கு அங்கே
அவன் காரை உடைங்கள் என்று சொல்லுகிறீர்களே, மூடர்களே, முட்டாள்களே, நீங்கெல்லாம் ஒரு நீதியை பேசக்கூடிய ஒரு நாட்டாமை, உங்களுக்கெல்லாம் வந்து 35 வீடில் உள்ள ஒரு 35 வீடில் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 74 வாக்கு உள்ள ஒரு ஊரை ஒத்துமையாக வைத்திருக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி ஒரு நாட்டாமையாக இருக்க முடியும்? எப்படி ஒரு ஊர் தலைவனாக இருக்க முடியும்? ஒரு ஊரில் 4 கோஷ்டியாக பிரித்து வைத்திருக்கிறீர்கள். எப்படி ஒரு நாட்டாமை ஒரு ஊரினுடைய ஒற்றுமையும் வளர்ச்சியும் முன்னெடுக்கிறாரோ அவர்தான் அந்த ஊருக்கு முதன்மையானவர். ராமதாஸ் என்ன செய்தார்? வாழ்வாதாரத்தை அழிப்பார். குடிசைகளை கொளுத்துவதும், வீடுகளை அழிப்பதும், பொருள்களை சூறையாடுவதும், இதைத்தான் உங்களுக்கு ஊக்குவித்திருக்கிறார் ராமதாஸ். உங்களுக்கு சூடு, சொரணை, வெக்கம், மானம், ஈனம் இருந்தால், உங்களுக்கு தைரியம் இருந்தால் ராமதாசிடம் கேளுங்கள். உன் ஜாதி சான்றை முகநூலிலே பொதுத்தளத்திலே வெளியிடுங்கள் என்று கேளுங்கள். கேளுங்கள். ஈன பிறவிகளே, இறந்தது எனது தாய். எனது தாய். ஒரு தாயோட வலியை பிரிந்தவனிடம் நீங்கள் நேற்று செய்த சித்திரவாதைகளை நான் உள்வாங்கி பொறுத்து கொண்டு வெளியேறினேன். அப்படி நாட்டாமை பக்கத்தில் உள்ளபோது இவன் கொல்லி வைத்து விட்டு சுடுகாட்டிலிருந்து திரும்பும் போது அந்த காட்டுப்பாதையில் இவன் அடித்து கொன்று விடலாம். யாராரு பேசினார்கள்? அருமை திரு செல்வன் அவர்கள் என்னுடன் படித்தவர். சிங்காரவேல் அவர் முன்னாள் நாட்டாமையோட மகன். தேவநாதன் என்னுடன் படித்தவர். என் காரை உடைப்பதும் என்னை கொலை செய்வதற்கும் நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன்? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன்? எனக்கும் ராமூர்த்தி குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் பகை உள்ளது. அந்த பகைமை நான் ஓடையிலே சில தவறுகள் செய்திருக்கிறேன். அன்று அந்த போதை காலத்தில் அவர் வாழை மரத்தை வெட்டி போட்டுவிட்டு திருமிகு பறையனார் நொண்டிப்பறையன் என்பவரை வைத்து என் மீது காவல் நிலையத்தில் புகார் தந்தார்கள். அன்று நரியங்குப்பத்தில் உள்ள எனது மாமன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அன்னைக்கு ஒயின் ஷாப் ஓனர். உடனடியாக காவல் நிலையம் வந்து என்னை வெளியே அழைத்து வந்தார். அப்போது சொல்கிறார்கள், என் மீது கம்ப்ளைண்ட் கொடுவதற்கு வன்னியர் சமுதாயத்தில் ஆள் இல்லை. நான் சண்டையிட்டது, தகராறு செய்தவர்கள் என் மீது புகார் தரவில்லை. என் மீது புகார் தந்தவர்கள் திருமிகு பறையனார் நொண்டிப்பறையன் அவர்கள்தான் என் மீது புகார் தந்தார். அன்று நான் முடிவெடுத்தேன், வன்னியர் சமூகத்தை விட பறையனார் சமூகம் உயர்ந்தது, ஒசந்தது, நீதியானது. அந்த சமூகத்தில் தான் நான் பெண் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். என் பாதையை மாற்றிவிட்டது யார் என்று உங்களிடம் விட்டு விடுகிறேன். என் பாதையை சிறு வயதில் என்னை மாற்றிவிட்டது யார்? உங்களிடம் விட்டு விடுகிறேன். அப்படி உன்னிடம் நாம் பேசாதது தவறு. அவர் காவல்துறை வந்தவுடன் எனது தாயை எடுப்பதற்கு காவல்துறை முறையிட்டு ஒரு விடயம் உங்களிடம் சொல்கிறேன். இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் என்றுதான் என் அரசியல் தலைவரிடம் நான் பகிர்ந்து விட்டு, என் அரசியல் தலைவரிடம் கலந்துவிட்டு, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் மீடியாக்களும் காவல்துறையும் உடனடியாக உள்ளே நுழைய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து நான் வந்து கொண்டிருந்தேன். அந்த ஜாதியும் என்னை நீங்க கொலை செய்திருந்தால் அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். அன்று எனது தாயினுடைய சாவு மரணத்தில் என் மீது கை வைத்திருந்தால் உங்கள் அனைவரும் மீதும் வழக்கு சென்றிருக்கும். எனக்கு தெரியும்.
எனக்கு தெரியும். நீங்க உடனே காவல்துறை சொல்றாங்க ஒத்துழைச்சு எடுங்க, அவர் கொல்லி வைக்கட்டும், தாய்க்கு அவர் மூத்த புள்ள அவர் தான் கொல்லி வைக்கணும்னு சொல்றாங்க. அவங்க கேக்குறாங்க, ஊரு பஞ்சாயத்தை மீறி பிணத்தை இங்கிருந்து அங்க எடுத்தும் போயிட்டாரு. எங்க எடுத்தும் போயிட்டாரு? எங்க எடுத்தும் போயிட்டாரு? எங்க அம்மா வாழ்ந்த வீட்டுல தானே எடுத்தும் போய் வச்சாரு. எனக்கு தான் அங்க ஊர்ல நிலம் இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல, காலை வைக்க முடியாத பண்ணிட்டீங்கல்ல, எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. அப்புறம் அங்கதானே எடுத்து போய் வச்சேன், அம்மா வீட்டுல தானே வச்சேன், வாழ்ந்த வீட்டுல தானே வச்சேன். அதுக்கு என்ன கொலை பண்ண முயற்சிப்பீங்களா? கொலை பண்ணுவோன்னு சொல்லுவீங்களா? கொலை பண்ணுவோன்னு சொல்லுவீங்களா? அதுக்குன்னு ஒரு காரை உடையின்னு சொல்லுவீங்களா? என் துறக்கண்ண வீட்டுல கார் இல்ல, நான் புள்ள பெத்து வச்சல, என்ன கொண்டுட்டா நான் புள்ள பெத்து வச்சல, சொல்லுங்க. புள்ள பெத்து வச்சல, அப்படி கொலை பண்ணிடுவீங்களா? அப்படி ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஜாதியையும் மதத்தையும் தூக்கி பிடிக்காதீர்கள். பழைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் ஒழுக்கத்தையும் ஒரு நேரத்தில் பண்பும் பணிவும் இருந்த ஊர். சிலர்கள் வந்த பகைமையால் அந்த ஊர் 4ஆக பிரிந்து உள்ளது. உடனடியே நான் என் தாயை சாவை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னதும் எனது தம்பியை அழைத்து கொண்டு ஊர் பஞ்சாயத்து செய்தவர்கள் மோளம் அடிப்பவர்களை அனுப்பிவிட்டார்கள். கோபப்படாதீர்கள், முகநூலில் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. திரு வண்ணார்கள், திரு முடித்திருத்தவர்கள் அனைவரையும் துரத்தி விட்டார்கள். காவல்துறை போய் அவர்களை அழைக்கிறது. அவர்களிடம் திரு ராமூர்த்தி அவர்களும் வெங்கடேசன் அவர்களும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், சுத்துப்பட்டு கிராமத்தில் நீங்கள் மூலம் அடிக்க முடியாது, சுத்துக்கட்டு கிராமத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இதுதான் ஒழுக்கமா? இதுதான் நாகரிகமா? இதுதான் சனாதனத்தின் கோட்பாடு, சனாதன வெறி, சங்கிகளின் கொள்கை. அடிக்கடி நான் உறக்க சொல்வது RSS, பிஜேபியும் பாமகவும் ஒன்றும் என்பது இதற்கு உதாரணம். எனது தாய் சாவுக்கு செல்வதற்கு காவல்துறை அழைத்து செல்ல வேண்டிய நிலை, அவருக்கு கொல்லி வைப்பதற்கு போராட நிலை, போராடக்கூடிய ஒரு நிலை. போராட தெரியாமல் நான் வாழ முடியாது என்பதை கற்றுக்கொண்டவன். என் தேவைக்கான போராட்டத்தை நான் முன்னெடுப்பவன். என் போராட்டம் வீண் போகாது. அந்த ஊரில் உள்ள நாட்டாமைகளே, நாட்டாமை என்று சொல்லக்கூடிய குண்டர்களே, நீங்கள் 6 வருடமாக உங்களிடம் முறையிட்டு இருக்கிறேன். ஆதாரம் கேட்டால் நான் தருகிறேன். எல்லாமே மெயில்ல போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஊரில் பிறந்தவன் தான். இவனுக்கு ஒரு சிண்டு நிலம் கொடுக்க கூடாதா? கேட்க ஒரு நாதி இல்லை. அந்த பையனை ஏண்டா அறிவி இல்லையா? 4 மாசமா அடிபட்டு சாவ போறாங்கன்னு பால் ஊத்தும் போது ஒரு தாயை கொல்றதுக்கு ஒரு புள்ள வருது, ஒரு மருமக வரா. ஒரு நாள் போய் பார்த்து மூத்திரம்பி வாங்கினீங்களான்னு கேட்கறதுக்கு அந்த ஊர்ல ஒரு ஆள் இல்ல, ஒரு நல்ல மனிதன் இல்ல. நான் அந்த சாவுக்கு கொல்லி வைக்க கூடாதுன்னு ஊர் பஞ்சாயத்து வேற, ஊர் கட்டுக்கோப்பு வேற, அவன் பஞ்சாயத்து வைக்க கூடாது. சாமிநாதா, உனது மூத்த பிள்ளை வந்து கொல்லி வைக்க கூடாது. அவரும் காலங்கள் அவருக்கு பதில் சொல்லும், காலங்கள் அவருக்கு பதில் சொல்லும். அவரும் அவன் வரமாட்டான், சின்னவனை கொல்லி வைத்துக் கொள்ளும். உயிரோடு உள்ளம் போது ஒரு ஜீவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்காத ஒரு தருதலை, உயிரோடு உள்ளம் போது நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு எனக்கு கேட்காத ஒரு தருதலை, அந்த தருதலை கூட நீங்களாம் ஒரு ஊருக்காரன் ஒத்துமையா நின்று அவனை தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊரு வெளியேறீங்களே,
அதனுடைய உள்நோக்கம் என்ன? எனக்கு எதுவுமே கொடுக்கலங்க. கிராமத்துல உங்களுக்கு தெரியுமா, பூர்வீக சொத்தை யாரும் விட மாட்டான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் பூர்வீக சொத்தை விட மாட்டான். அதையும் நான் விட்டு கொடுத்தேன். நான் முதலில் சென்னையிலிருந்து ஊருக்குள் காலை வைக்கும் போது அங்கே கேட்டு பாருங்கள், அங்கிருந்தவள் ராமூர்த்தி எங்கே என்று நான் குரல் கொடுத்தேன். அதன் பிறகு நான் அந்த சபத்தில் சென்ற போது ஆதங்கம். என் தாய் பீயும் மூத்திரத்திலும் இன்ஃபெக்ஷனில் கடந்து 4 நாள் எதையும் தொடாம வந்திருக்கிறாங்க. அது நேத்து தான் எனக்கு ரொம்ப தெரியும். அந்த உண்மையை தெரிஞ்சது நேத்து தான் ஊர் மக்கள் சொன்னாங்க. சொல்லுங்க. இன்ஃபெக்ஷன் ஆகி மூளையை தாக்கிடுச்சு. ரிப்போர்ட் இருக்குங்க. உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வேணா கிருஷ்ணா மருத்துவமனையில போய் அம்மா டாக்டர் கேளுங்க. நான் காசுக்கா என் நிலத்துக்கா ஆசைப்பட்டு என் தாய்க்கு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். பாசத்துலங்க. என்னை வீழ்த்துவதற்கு உங்கள் ஆயுதம் போதாது. என்னை வீழ்த்துவதற்கு பழைய பத்திரக்கோட்டையில் ஆளு இன்னும் பிறக்கவில்லை. சத்தியமா சொல்றேன். நீங்க மோசமான இடத்துல கை வைக்கிறதுக்கு சமம். அதான் சொல்றேனே, நேத்து நீங்கள் என் மீது ஒரு அடி அடித்திருந்தால் நான் அனைத்து எனது மாவட்டம், ஒன்றியம், முகாம் அனைத்து தலைவர்களும் உள்ளே இறங்கியிருப்பார்கள். மாபெரும் சேதம். இந்த திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இந்த எலெக்ஷன் வரும் நேரத்தில் உங்களுக்கு நெய்வேலி சட்டமன்றத்தினுடைய மாபெரும் ஒரு மாற்றத்தை, மாபெரும் ஒரு புரட்சியை உண்டாக்கியிருப்பேன். என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்பது முகநூலிலே நாம் பதிவிட விரும்பவில்லை. அனைவரும் சிறை சென்றிருப்பீர்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் எனது முகநூல் பக்கத்திலே எனது போன் நம்பர் இருக்கு. எனக்கு போன் போட்டு கூப்பிடுங்க. அந்த இடத்துக்கு வரலன்னா என்ன கேளுங்க. தண்ணி வாங்கி கொடுத்து போதையை எடுத்து கஞ்சா அடிச்சிட்டு என்ன சித்திரவதை. ஒரு தாயோட இறப்புல, தாயோட வேதனையில இதெல்லாம் செய்யற நிலை அங்க இது. ஒரு தாயோட மரணத்தை ஒரு மகன் தாங்குவானா? அந்த மகனை ஆறுதல் படுத்தாமல் நீங்கள் வேகப்படுத்தினீர்கள். பழைய பத்திரக்கோட்டை, கடலூர் மாவட்டம், பன்ருட்டி வட்டம், பழைய பத்திரக்கோட்டை கிராமம் ஜாதி வெறி பிடிச்ச கிராமம். அங்கே நல்லவர்கள் இல்லை, வெறி பிடித்த நரிகள், சனாதன கும்பல், சனாதன சங்கிகள். அங்கே அரசியல் நாகரிகமற்ற ஒரு ஒழுக்கமான தலைவர் இல்லை. திரு மாண்புமிகு வேல்முருகன் அவர்கள் இப்பொழுது சில பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார் இன்னமும். ஆனால் தயவு கூர்ந்து அது போன்று ஒரு குடும்பத்தை பிரிக்காதீர்கள். நியாயம் உள்ளவர்களாக இருந்தால் அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்து விட்டு பேசுங்கள். நியாயம் உள்ளவர்களாக இருந்தால் 4 மாதமாக ஒரு தாய் நடக்க முடியாத நிலையிலே படுத்திருந்தார்களே, அவர்களுக்கு ஒருவேளை உணவு ஊட்டி விட்டு இருப்பியா என்று அவனை முகத்தை பார்த்து கேள். எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு கொச்சைகள். பிச்சைக்காரன் அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நான் பணம் கொடுத்து உதவி இருக்கிறேன். தம்பி ராமலிங்கத்துக்கு தெரியும். அவர் அக்கௌண்டிலே தான் நான் பணம் போட்டு கொடுத்தேன். அவனுடைய தம்பி அந்த ரமேஷ் என்றவன், அவன் என்ன வந்ததுமே இது பூச்சி இருக்கிறான், பொண்ணத்தை பூச்சி இருக்கிறான். நான் என்ன அவன் மனைவி புடவையா புடிச்சு இழுத்தேன்? என் தாயோட சடலத்தை தாங்க பிடிச்சி இழுத்துன்னு போனேன். அவனுடைய மனைவி புடவை பிடிச்சி இழுக்கலையே. இழுத்தனா இல்லையே. நான் யாருக்கு துரோகம் செய்திருக்கேன்? என் எதிராக பேசிய பாவம்
திரு ராமூர்த்தி அவர்களுடைய பிள்ளைகள் மிகவும் ஒழுக்கமாக இருக்கிறார்கள். உண்மை. நேற்று நான் நடந்ததற்கு அந்த பிள்ளைகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் நான் செலுத்துகிறேன். திரு ராமூர்த்தி பிள்ளைகளும் ஏழுமலை பிள்ளைகளும் ஒரு வார்த்தை கூட என்னை கை நீட்டி பேசியதில்லை. அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனால் உன் தந்தை மீது எனக்கு முரண்பாடு உண்டு, கோபங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்துவேன். காரணம், அவர் அந்த ஊரில் முதல் பட்டம் பயின்றவர். அந்த ஒரு ஆதங்கத்தால் முதல் பட்டம் பயின்றவர், உயர்ந்த பதவி, ஒரு கோப்டெக்ஸலுடைய உயர்ந்த பதவி, எம்டி லெவல்ல இருந்தவர். அந்த பழைய பத்திரக்கோட்டைக்கு அந்த முனியனுடைய, அதாவது ராமூர்த்தியோட மாமா பையன் வீரப்பனுக்கு மட்டும் வேலை வாங்கி கொடுத்தாரு சொசைட்டில. ஏன் இந்த பக்கத்துல சின்ன பொண்ணு ஆதிமூலம் குடும்பத்துல ஒருத்தனுக்கு வேலை வாங்கி கொடுத்துடக்கூடாதா? அந்த சைட்ல அந்த வேல்முருகன், அந்த செல்லுவன், இந்த பக்கத்துல இருக்கிறவன் யாருக்காவது ஒருத்தனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன். அந்த ஊர்ல ஒரு 3 பேருக்கு ஒரு எம்டியா இருந்து ஒன்னால வேலை வாங்கி கொடுத்துருக்க முடியாது. அந்த ஆதங்கம் இருக்கு. அந்த ஆதங்கம் இருக்கு. தான் வளருவோம் என்பதை விட நாம் மற்றவர்களை வளர்த்து விடுவோம். மரத்தை வளர்ப்பதற்கு எதற்கு என்று நான் உங்களிடம் கூறுகிறேன். மரத்தை வளர்ப்பதற்கு, நிழலை தருவதற்கு, அந்த நிழலே பல ஜீவன்கள் தலையாறுவதற்கு, உறங்குவதற்கு. ஆனால் நீங்கள் ஒரு முதல் பட்டத்தாரி. சொல்லுங்க, நீதியை சொல்லுங்கள். நீங்கள் சத்தியவேலை பார்த்து நான் உங்களை அணுகவில்லை. காரணம், எனக்கு நிலம் ஏன் கொடுக்கவில்லை என்று இந்த 6 வருடத்தில் நீங்கள் யாரும் எனக்கு செவி சாய்க்காத கோபம் எனக்கு உள்ளது. அது நீதி, என் மனசோட நிஜம். நான் ஏன் உங்களிடம் நான் கேட்க வேண்டும்? நீங்க சாவுக்கு வந்திருக்கிற, நீங்க என்ன கேட்டிருக்கணும். என்னப்பா பிரச்சனை, என்ன நடக்குது, ஏன்பா பிரச்சனை சொல்லு. இல்லைங்க, எங்க அம்மா அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த வீட்டுல சாவு இருக்கக்கூடாது, அந்த வீட்டுக்கு போ. கேட்டிருக்கலாம் இல்ல? நீ ஏன் ஊருக்காரில பூரா திரட்டிக்கு நீ வெளியே போன? ஏன் மூலடிக்கிறவனை அழித்துன்னு போன? ஏன் சவரம் பண்றவனை அழித்து வெளியே போன? ஏன் திரு வண்ணாரா அழித்துன்னு போய் வெளியே போன? யாரும் வராதீங்கன்னு. சாவை எடுத்திருக்க மாட்டேன்னு நினைச்சியா? எனது அமைப்பு தோழர்களை அழைத்து நான் எல்லாம் முன்னேற்பாளர்கள் தான் வந்தேன். முன் ஏற்பாடோடு நான் சென்னையிலிருந்து புறப்பட்டேன். நான் ஒன்னும் அரசியல் தெரியாதவனும் அல்ல, அறிவும் இல்லாதவனும் அல்ல. நான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை ஆழமாக உள்வாங்கியவன், சமத்துவத்தை பேசுகிறவன், சனாதனத்தை வேறறுக்க பிறந்தவன். என்னை எதிர்கொள்வதற்கு உங்களிடம் நீதி இல்லாததனால், உங்களுக்கு ஆதாரம் வேண்டுமென்றால் நான் இந்த வீடியோவோடு இணைக்கிறேன். யார் பேசினாங்க? 40 பேர் நீங்க 40 பேர் இருக்கும்போது என் ஸ்பை ஒருத்தம் அங்க இருக்கிறான்னு உங்களால கண்டுபிடிக்க தெரியல. என்ன நீங்க கொலை பண்ணிடுவீங்களா? தேவநாதன் வீட்டில், பம்பகாரர் வீட்டில் நின்று அந்த முனையில் நின்று பேசும்போது 30 பேர் நிற்கும் இடத்தில் எனது ஆள் நிக்கிறது உங்களுக்கு தெரியல. இதான் நாகரிகமா? இதான் ஒழுக்கமா? இததான் ஊரை ஒற்றுமைப்படுத்துவதா? இததான் ஊரை முன்னிலைப்படுத்துவதா? ஒரு பெற்ற தாய்க்கு சாவுக்கு வருவரை கொலை செய்வதுதான் இந்த ஜாதியினுடைய, வன்னியர் ஜாதியினுடைய கோட்பாடா? சரி, கொன்றதா தான் அங்கதானே இருந்தா கொன்று வேண்டியதானே. அதையும் சுடுகாட்டுக்கு போய் நான் கொல்லி வச்சுட்டு நான் வரும் வழியில காட்டு பாதையில என்ன கொல்லணும் நினைச்சிட்டீங்களா? என்னை தொடணும்னா சில உயிர்கள் பழி போய் தான் என்னை தொட முடியும். அவ்வளவு சீக்கிரமாலாம் என்னெல்லாம் நீங்க தொற்றவே முடியாது. சரி, நான் தான் எதிரி. என் கார் என்ன பாவம் பண்ணிச்சு, காரை உடைக்கன்னு சொல்றீங்க?
எடுறா, கல்லால விடுறா, கல்ல அடிக்கடா. அந்த கார் உள்ள குழந்தை இருந்தது தெரியுமா? என் பேத்தி இருந்தது தெரியுமா? உங்களுக்கு எங்க தெரியும்? குழந்தை, பேத்தி இதெல்லாம் அந்த வன்னியர் சமுதாயத்தை உள்ளவர்களுக்கு இது தெரியுமா? அப்படியே கிருஷ்ணாவில் ஊத்தி கொளுத்தி விடுறவங்க தானே நீங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு ஜாதி வெறி? நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன ஜாதி வெறி? அந்த கார் உள்ள என் குழந்தை இருக்குங்க, என் பேத்தி இருக்கிறாங்க. அந்த கல் என் பேத்தி மேல போட்டா சொல்லுங்க. எவன் ஒருவன் ஜாதியை தூக்கி நிலைநிறுத்துகிறானோ அவன் சாணத்துக்கு சமமானவன். நீங்கள் சொல்லுவீங்க அந்த சாணமே எங்களுக்கு கடவுள்றான்ட்டு பிடிப்பீங்க. நான் சொல்ற சாணம் வேற, நான் சொல்ற சாணம் வேற, புரிஞ்சுக்குங்க. அந்த ஊரில் என்னை விரட்டி விட்டீர்கள் என்று எண்ணுகிறீர்கள். யார் என்னை கொலை செய்ய வேண்டும், யார் என் வாகனத்தை அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அவர்களுடைய பெயர்கள் நெஞ்சிலே பதிந்திருக்கிறது. உங்களுக்கு துணிவு இருந்தால், தைரியம் இருந்தால் என்னை போன் போட்டு அழையுங்கள். நான் வரவில்லை என்று சொன்னால் ஒரு தாய்க்கு நான் ஒரு ஆண்மகனுக்கு நான் பிள்ளை பிறக்காதவர். அந்த வெட்டுவதற்காக இருந்தாலும் எரிப்பதாக இருந்தாலும் என்னை போன் போட்டு அழையுங்கள். வரவில்லை என்று சொன்னால் நான் வீரன் மகன் அல்ல, வெற்றும் வார்த்தையால் பேசக்கூடியவன் அல்ல, போதையில் உளறவன் அல்ல, தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு வெக்கப்படணுங்க. அந்த 40 வீடு உள்ள ஒரு கிராமத்தில் கஞ்சா அடிக்கிறான் இல்லையே, அதுக்கு அந்த நாட்டாமைகள் வெக்கப்பட வேண்டும். ஒரு கிராமத்துல கஞ்சா வந்திருக்கேன்னு கேவலப்பட வேணும். ஒரு நாட்டாம இருக்கிறவன் என்ன சொல்லியிருக்கணும்? டேய், போதையில பேசாதீங்க போங்கடா, தண்ணி அடிச்சு பேசாதீங்கடா போங்கடா, அவன் தப்பே பண்ணிருக்கா, உட்கார வச்சு பேசலாம்டா. அப்புறமே பேசுறாரு. காவல்துறை, பஞ்சாயத்து சமாதானம் முடிஞ்சிருச்சு. நான் சாவு கொல்லி வைத்து விட்டு வந்த பிறகு அந்த ஏரிமேட்டில் பணம் கொடுக்கும் போது எவ்வளவு பணம் செலவாயிருக்கோ அதை பாதி கேளுங்க. ஏன்னா அண்ணன் தம்பி 2 பேரு செலவு சாவு 2 பேர் எடுக்கணும், 2 பேர் கொடுக்கணும். இதான முறை. அந்த நாட்டாம்பை கூட நான் கேட்கறேன், இல்லப்பா பணம்லாம் தேவையில்லை, என்ன அசிங்கப்படுத்தலைங்க, என்ன அசிங்கப்படுத்தல. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? உயிரோடு இருக்கும்போது இத்தனை லட்சம் செலவு பண்ணவனுக்கு இப்ப இறந்த பிறகு அந்த காசை கொடுக்குவது எனக்கு சுமமா சுகம், இத சுமையா? உயிரோடு இருக்கும்போது எத்தனை லட்சமா இருந்தாலும் செலவு பண்ணிடலாம், அவங்கள காவணும் பண்ணிடலாம், அவங்கள பிழைக்க வச்சிடலான்னு நம்பிக்கையில இருந்தவன நீங்க இறந்த பிறகு அந்த செலவை ஏத்துப்படுறது எனக்கு சுமை நினைச்சீங்கன்னா, அப்ப அதுல என்ன இருக்கு பாருங்க. அது சத்தியவேல் கொடுக்கட்டும் சாவு செலவுலாம். ஏன்னா காலத்துக்கு எங்க அம்மா சாவை நான் எடுத்து போட்டேன், எங்க அம்மா சாவை நான் எடுத்து போட்டேன். இந்த சொல்லு தரீங்க பாரு, நீங்களாம் ஒரு நாட்டாமையா? நீங்களாம் ஒரு நாட்டாமையா? நீங்க நாட்டாம உண்மையானவனா இருந்தா, உண்மையாக ஒரு நாட்டாமை மக்களுக்கு நீதியானவனா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? டேய் 10 ரூபானாலும் நீ 5 ரூபா, நீ 5 ரூபா. இதான நியாயம் பேசுறது? இதானடா நியாயம் பேசுறது? இதான நியாயம் பேசுறது? இதெல்லாம் அவனே போடுப்பான், நீ கிளம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் ஆறுதலுக்கு பாலுக்கு வாப்பா. செலவு எல்லாம் அவன் பண்ணுவான், செலவு எல்லாம் அவன் செய்வான். நான் அதுல ஓசுல வந்து பந்தியை பகிர்ந்து கொள்றவன் நினைச்சியா? தாயை நெஞ்சில் சுமப்பவன். பல லட்சம் இல்ல, அது சொல்லக்கூடாது, அத்தனை லட்சம் செலவாயிருந்தாலும் என் தாயை கவனம் பண்ணியிருப்பேன். ஆனா அப்புறம் இதுக்கு வாங்க, பாலுக்கு. பாலுக்கு வான் கூப்பிடுறிய ராமூர்த்தி, உயர் திரு ராமூர்த்தி அவர்களே, பாலுக்கு வான் கூப்பிடுறிய தெருவுலையா படத்துக்கு சொல்றேன். உன் ஊர் பசங்க கோயில்ல கார் விட்டதுக்கே காரை உடைக்கணும். நானும் சரி, நான் கோயில்ல படுத்துக்கிறேன் தாய்க்காக,
கோயிலே படுத்துக்கிறேங்க, காலையில பாலுக்கு கலந்துக்கிறதுக்கு. என்னை கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? நான் கோயில்ல படுத்து நான் நிம்மதியா உறங்குன்னா என்னை கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? சொல்லுங்க ராமமூர்த்தியாரு. நம்ம சிஎம் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. ராமதாஸை பத்தி அளந்து 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 பாத்தீங்களா? ராமதாஸ் இன்னைக்கு எத்தனாவது பொண்டாட்டி? 2 பொண்டாட்டி வெளியே வந்திருக்கு. 3வது பொண்டாட்டி எங்க இருக்குன்னு கேளுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியலன்னா அவங்க பேரு முகவரி எல்லாமே நான் சொல்றேன். ஆசை இல்லா மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஏன் அவர் வார்டு கவுன்சிலருக்கு முடியும் நிக்க முடியவில்லை என்னது கேளுங்க. தண்ணி இல்ல கேளுங்க. ஆனா பாலுக்கு இருந்துட்டு போப்பா, பாலுக்கு இருந்துட்டு போறேன் பாரு. எனக்கு தான் அவன் கூட ஆகி போச்சு. அவன் கூட ஆக்கி கொடுத்துட்டீங்க. நான் எங்க தங்கிறது? ராமமூர்த்தியாரு தெரியாத கேட்கிறேன். உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம். நீ 50 ஏக்கர் நிலங்காரனா கூட இருக்கலாம். ஆனால் வழியில் ஒருவன் துடிக்கும் போது அதை சந்தோஷம் கொண்டாடுவது மலத்தை மிரிப்பதற்கு சமம். நான் பிறந்த வளர்ந்த ஊரில் நான் கால் வைப்பதற்கு மண் இல்லாமல் கண் கலங்கினேன். அந்த நிலை ஒரு நாள் வலிகள் தரும். எனக்கல்ல, வலிகள் தரும். நீங்க சொல்றீங்களே ஒரு ஊரு நாட்டாமையா இருந்த, ஏப்பா காலைல 8 மணிக்கு பால் அரேஞ்ச் பண்றேன், 9 மணிக்கு பால் அரேஞ்ச் பண்றேன். நான் எங்க படுப்பேன்னு யோசிச்சியா? எங்க தங்குவன்னு யோசிச்சியா? நல்லதில்லை. கல்வியை கற்பதற்கு திறமை மட்டுமல்ல, பொறுமையும் தேவை. நான் பொறுமையற்றவன் என்று ஊரு கூறலாம். எனது ஆதங்கம் 110 நாள் என் தாயை மூத்திரத்தையும் பீயிலும் இருக்கும்போது வந்து பார்க்காத அந்த சத்திவேலும் அந்த சத்திவேலு பொண்டாட்டியும் முன்னிறுத்தினீர்களே, அதுதான் என் வேதனை. வேறு எதுவும் வேதனை அல்ல. நீதியை பேச பழகுங்கள், நீதியை பேச கற்றுக்கொள்ளுங்கள். நான் படித்த படிப்புக்கு ஏற்றவார் நீங்கள் நடந்தால்தான் அந்த படிப்புக்கே மரியாதை. ஒருவர் முடிவு எடுத்து விட்ட பிறகு நான் புத்தி சொல்வது கால விரயம். அன்று இரவு என்ன நடந்தது நான் சொல்லவா? 1ஆம் தேதி இரவு 3 மணிக்கு 3:15 மணிக்கு என் தாயார் இறக்கிறார். அன்று இரவு என்ன நடந்தது, என்ன பஞ்சாயத்து என்று நான் சொல்லவா? கொல்லி வைப்பது சத்திவேல், உனது பெரிய மகன் வரக்கூடாது. சாமிநாதா உன் கருத்து என்ன? எனக்கு ஆள் இல்லை என்று சொல்லுகிறார்களா? களத்தை நீங்கள் தேர்வு செய்தாலும் அந்த ஆடுகளம் எப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய சக்தியில் உள்ளவன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நேர்மையை கற்றுக்கொள்ளுங்கள். வரும் சமூகத்திற்கு, வரும் இளைஞர்களுக்கு நேர்மையை ஊக்குவியுங்கள். ஜாதியை ஊக்குவிக்காதீர்கள். ஆனால் பரம்பரை சொத்தை பிடுங்கி ஒருவனிடம் கொடுக்கும் போது என் சித்தப்பா, என் உறவுகாரர்கள் யாரும் அதை தடுத்ததில்லை. அதனால் இனி அவர்கள் முகத்தில் நான் முழிக்கவும் தகுதியற்றவன். ஆகவே நான் தங்குவதற்கூட ஊடு இல்லாமல், நீங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீர்களே, காலையில் 8 மணி பால் என்று. நான் தாய் எரியும் சுடுகாட்டிலே அப்படி படுத்துக் கொள்வது? காலங்கள் பதில் சொல்லும். தமிழகத்தை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம் 75 நாட்கள் எத்தனை கோடிக்கு இட்லி சாப்பிட்டார் என்று இந்த உலகம் நம்பியது. இன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்தால் வெளிச்சம் வந்துவிடும் என்று நம்பிய மக்களுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து, சிறுவர்களுக்கு, வெளிமாநிலத்தவர்களுக்கு, காவல்துறையை நம்பி செல்வர்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு, இளம் சிறார்களுக்கு
பாதுகாப்பு இல்லை, ஊடகவியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் இப்படி ஒரு கால ஆட்சியில் இந்த நிலையில் உங்கள் ஆட்டம் ஆடுவதை ஆடிக்கொள்ளுங்கள். ஒரு காலம் நீதி எடுக்கும் போது அதையெல்லாம் அடங்கிவிடும் என்று சொல்லி கூறுகின்றேன். பழைய பத்திரக்கோட்டை மக்களே, நல்லா இருங்கள், நல்லா இருங்கள். என்னை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணீர்களே, உங்கள் சோத்தில் நான் உப்பு போடவில்லை, அதிகமாக போடவில்லை. அப்படி போட்டிருந்தால் உங்களுக்கு ரோஷம் இருந்திருக்கும். நீங்கள் நினைத்தது உங்க சோத்தில் நான் மண்ணை அள்ளி தூவினேன் என்று. நான் அப்படி செய்கிறவன் அல்ல. கிட்டத்தட்ட 17 விருதுகளை பெற்றவன், நேர்மையை கடைபிடிப்பவன், மனிதர்களை நேசிப்பவன், என் மனத்தை ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ச்சி செய்பவன். உங்களை போன்று போதையிலே இளைஞர்களை தூண்டிவிட்டு காரை உடையுங்கள், கொலை செய்யுங்கள், அங்கே செய்யுங்கள், இங்கே செய்யுங்கள் என்று ஒரு இறந்த பிணத்தை வைத்து ஜாதியம் பேசக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் பழைய பத்திரக்கோட்டை கிராமம் இந்திய அளவில் பெயர் எடுத்திருக்கும். ஜாதி வெறி தூண்டுதலில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்று மாபெரும் கரை படிந்திருக்கும். நான் பொறுமை காத்து வந்தேன். பிறந்த மண்ணுக்கும் பிறந்த ஊருக்கும் அவப்பெயர் ஏற்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்தேன். ஆகவே என்னை கொலை செய்ய திட்டமிட வேண்டாம். எப்பொழுது கூப்பிடுகிறீர்களோ அப்ப வருகிறேன். வாகனத்தை உடைக்க வேண்டாம். உழைப்பில் பணம் போட்டு உழைத்து வாங்கியது. அதனால் வாகனத்தை உடைக்க வேண்டாம். இதெல்லாம் ராமதாஸ் உங்களுக்கு கற்றுத்தந்து இருந்தாலும் சொத்தை, பணத்தை அவர்கள் அழித்தால் அவர் பின்னோக்கி செல்வார்கள் என்று உங்களுக்கு அறிவு சொல்லியிருக்கலாம். அந்த அறிவு தவறானது. அப்பொழுதுதான் அவர்களை மீண்டும் வெறியெடுத்து இதைவிட அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று உணர்வுகள் தூண்டும். ஆகவே உண்மையை நம்புங்கள், உண்மையாக இருங்கள் என்று கூறி உங்களுக்கு நேற்று சாவுக்கு என்னை கொல்லி வைப்பதற்கு அனுமதித்ததற்கு நன்றி. ஜாதி ஒழிக. நன்றி.